25 ப்ரொஃபஷனலா ஓகே, பட் இமோஷனலி எனக்கு அது ரொம்ப கேவலமா போச்சு. நிறைய பர்சன்ஸ் வந்துட்டு நம்பி வந்து ஏமாந்துட்டேன். நீங்க ஃபேஸ் பண்ண ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் அப்படின்னா என்ன? இப்போ வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸா வந்து ஒரு ஃபோரம்ல ஒருத்தவங்களை இந்த மாதிரி தான் லாக் எடுத்துட்டு இருந்தாங்க, ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆச்சு, நாங்க போனோம், நானும் என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு வந்திருந்தா, அவ பேரும் பிரியா. ஸோ இவ பேரும் பிரியா, ஸோ அதனால தான் கன்ஃபியூஸ். ஆனா இவ கிடையாது, வேற ஒரு பொண்ணு. நாங்க 2 பேரும் எங்களோட பர்சனல் இஷ்யூக்காக நாங்க போயிட்டு ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தான் நாங்க வந்துட்டு இருக்கோம். அந்த டைம்ல அவங்க கூப்பிட்டு இந்த மாதிரி நான் சாங் பாடுறேன் கேளு அப்படின்னா எங்களுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு தான் நாங்க போனோம். நான் வாண்டடா இன்னும் அவங்கள இக்னோர் பண்ணல. பட் எங்களுக்கே தெரியாம அவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து வீடியோ எடுத்துட்டு இன்னைக்கு ஃபுல்லா வர்ஸ்ட் டே, இவங்க யாருமே என் சாங்கை கேட்கல அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அது ரொம்ப தப்பா இருக்கு. உங்க பெர்மிஷன் இல்லாம உங்க வீடியோஸ் அது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு எனக்கு, என் ஃப்ரெண்டுக்கும். ஸோ எல்லாரும் வந்து இது நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரீல்ஸ்ல ஸ்க்ரால் பண்ணும்போது பாக்குறாங்க. ஸோ அதனால டென்ஷன் ஆயிடுச்சு. ரொம்ப மோசமா போச்சு ப்ரோ. எதனால அந்த மோஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படியே ஒரு பட்டர்ஃப்ளை மூமெண்டா நல்லா தான் இருந்தது. ஜிபி முத்து சொல்லுவார்ல, அந்த மாதிரி தான் போயிருச்சு. அண்ட் ஒரு ஆஃப்டர் 6 months என்ன ஆச்சு? 2025 வந்து ஃபினான்ஷியலி எனக்கு ரொம்ப நான் ஸ்டேபிளா இருந்தேன். அது எல்லாமே ஓகே. நான் வந்து நெக்ஸ்ட் ஜான்ல கல்யாணம் பண்ணிடலான்னு பார்த்தேன். பிரேக்கப் ஆயிருச்சு. எதனால? ஆக்சுவலி இனிஷியேட் பண்ணது நான் தான். பிரேக்கப்பா இனிஷியேட் பண்ணிட்டு ஹீல் ஆக முடியல, மூவ் ஆன் ஆக முடியல. சில ரீசன்ஸ் இருக்கும்ல, ஃபியூச்சருக்கு இவங்க வந்து இது இந்த குவாலிட்டிஸ் வந்து நமக்கு செட் ஆகுமா ஆகாதான்றது ஒன்று இருக்குல்ல. என்ன குவாலிட்டி? ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியா இருக்கட்டும், அண்ட் வந்து எப்பவுமே கொஞ்சம் செல்ஃப் வயலன்ஸ் இதெல்லாமே இருக்கக்கூடாது. லவ் பண்ணும்போது இதெல்லாம் தெரியல உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் 1 year தெரியல, அடுத்த 1 year ஃபுல்லா தெரிஞ்சது. சரி அதை அப்படியே கொண்டு வரலான்னு பார்த்தேன், பட் என்னால முடியல. ஆக்சுவலா 2025 வந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் எனக்கு நல்லா போச்சு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நான் டவுன் ஆயிட்டேன், எமோஷனலா ரொம்ப வீக்கா ஆயிட்டேன். ஓகே தான் 2025 ப்ரொஃபஷனலா ஓகே, பட் இமோஷனலி எனக்கு அது ரொம்ப கேவலமா போச்சு. கேவலம் அப்படின்ற விஷயத்தை ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்ற சில இருக்குல்ல, என்னெல்லாம் பண்ணீங்க? ரெக்டிஃபை ஆக்சுவலா இது வரைக்கும் பண்ண முடியல. அதான் என் பிரச்சனையே. என்னன்னா இமோஷனலா என்னால பேலன்ஸ்டா இருக்க முடியல. டக்குன்னு அழுக வந்துடுது, டக்குன்னு கண்ணுல தண்ணி வருது. ஏன் வருதுன்னே தெரியல. நட்டனர் ராத்திரி 2 மணிக்கெல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது. ஸ்டார்டிங் ரொம்ப ஸ்ட்ரகிளிங்கா தான் இருந்துச்சு. பட் கமிங் டு த எண்ட் ஆஃப் 2025 இன்னும் பெட்டரா இருக்கு, அட் பெட்டர் பொசிஷன். நினைச்சது நடந்துச்சு, சும்மா நடக்கல. எஃபர்ட் போடணும், எஃபர்ட் போட்டாதான் வரும். அதர் தென் தட் லுக்கிங் ஃபார்வர்ட் to end 2025 with a good memories, more memories. சரி, இப்போ 24 அப்போ வந்து ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருப்பீங்கல்ல, 25 நான் இதெல்லாம் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது எல்லாமே அப்ளை பண்ணீங்களா? ஆமா, 2024 வந்து நாங்க செட் பண்ணது இந்த வருஷம் அட்லீஸ்ட் 3 countries-க்கு நாங்க அவுட் ஆஃப் மலேசியா டிராவல் பண்ணணும்னு. அது செஞ்சுட்டோம். இந்தியா இஸ் அவர் 3rd country. ஃபைனான்ஷியல் வைஸ் நாங்க இன்னும் ஸ்டேபிளா இருக்கணும்னு ஆசைப்பட்டோம். அது சோஃபா சோ குட் நடந்துகிட்டு இருக்கு. அது தென் உங்களுக்கு ப்ரோ? எனக்கு நல்லா தான் இருக்குது. ஃபைனான்ஷியல் வைஸ் ஓகே. இப்போ வந்து முக்கியமாக மன நிம்மதி, சந்தோஷமா இருக்கிறது தான் முக்கியமாக இருக்குது. ஜாலியாக இருக்கலாம், ஓகே, சந்தோஷமா இருக்குன்னா போதுமே. மற்றபடி 2025 ஸ்டார்டிங் ரொம்ப சிறகு தான். நான் இப்போ கொஞ்சம் நிம்மதியாக சந்தோஷமா இருக்கும், வாழ்க்கையில் கொஞ்சம் நல்லா பெட்டராக இருக்கும். ஸோ சண்டை போடுறது இல்லை, குறைஞ்சிருச்சு சண்டை. ஓகே, நல்லதாக தான் போச்சு. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அதெல்லாம் வந்து நான் ரீச் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி 2025 எனக்கு கொடுத்துருக்கு. என்ன எதிர்பார்த்தீங்க? நான் ஆக்சுவலி நான் பேசிக்கலி ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட். இன்ட்ரடியூசிங் மை செல்ஃப், ஐம் டாக்டர் ஹரிணி பிபிடி. இப்போ எம்பிடி பண்ணிட்டு இருக்கேன் ஐசிஎஸ்ல. நான் வந்து ஸ்போர்ட்ஸ் மெடிசன் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்துட்டு ஒரு கோல் வச்சிருந்தேன், அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ற டைம்ல ஏதாச்சும் ஒரு ஆன்ஃபீல்ட் மேனேஜ்மெண்ட் போகணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். அதே மாதிரி வந்துட்டு தமிழ்நாடு ரெப்ரசென்ட் பண்ணி ஃபுட்பால் சப் ஜூனியருக்காக அசாம் போயிட்டு ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுபடி பார்த்தா அப்படின்னா எனக்கு வந்து 2025 வந்து ரொம்ப சூப்பராகவே அமைஞ்சது. நிறைய செருப்படி வாங்கினேன், நிறைய பர்சன்ஸ் வந்துட்டு நம்பி வந்து ஏமாந்துட்டேன். அதில் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதில் வந்துட்டு இப்போ நான் நிறைய பேர் நம்பி ஏமாந்ததான் மிச்சம். எங்கள் வீட்டில் வந்து எப்படின்னா யாரையும் நம்பக்கூடாது, ஓவராக பேசுவேன்னா அதனால வந்துட்டு ஓவராலாக யார்கிட்டயும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. நிறைய பர்சன்ஸை நம்பி ஏமாந்தான். நிறைய செருப்படி தான். நிறைய செருப்படி போலி. சரி, சொல்லுங்க என்னன்னு. ஃப்ரெண்ட்ஸ்ல தான், அது நான் மென்ஷன் பண்ண விரும்பல. ஃப்ரெண்ட்ஸ்னா என்னன்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப சூப்பரா போச்சு, ஜாலியா போச்சு, ரோலர் கோஸ்டர் ரைட் மாதிரி இருந்துச்சு. இல்ல எனக்கு சூப்பரா இல்ல ஆக்சுவலா. தெரியல, எனக்கு என்னமோ 2024 அளவுக்கு 2025 இல்ல. ரொம்ப ஒரு மாதிரி தலைவலி வந்து அப்படியே பைத்தியம் பிடிச்சி அங்கேயும் இங்கேயும் ஓட விட்ட மாதிரி இருந்துச்சு.
அப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்து நிறைய பேர் விட்டு போயிட்டாங்க இல்ல, ஸோ அதனால அதுவும் ஒரு காரணம். 2025 இஸ் லைக் மோர் ஆஃப் இன்ஸ்டா வேர்ல்ட். எப்பவுமே இந்த டூம் ஸ்க்ராலிங் நிறைய பண்ணிட்டே இருப்பேன். ஸோ இந்த 2025 ஐ காட் சம் பிஸ்னஸ் ஐடியாஸ் ஆஃப்டர் சீயிங் மெனி இன்ஸ்டா ரீல்ஸ் அண்ட் ஆல். ஸோ ஐ எம் பிளானிங் டு கிக் ஸ்டார்ட் மை பிஸ்னஸ் இன் மை 2026. ஸோ 2025 ஐ திங்க் இட் வாஸ் அ வெரி குட் ஸ்டார்ட்னு தான் நான் சொல்றேன். அந்த இயர் ஃபுல்லாவே வெரி குட் ஸ்டார்ட் மட்டும் தான். வெரி குட் ஸ்டார்ட். யூஸ்வலாக இன் மெனி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஃபேஸ் பண்ணோம் லைஃப்பில். பட் வென் கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் இயர்ஸ்னால் 2025ல இட் வாஸ் லைக் மோர் ஆஃப் ஃபன் திங்ஸ் ஒன்லி. 2025 வந்து பர்சனலாக எனக்கு ரொம்ப நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாருக்கும் மாதிரி இருந்தது. ஆனால் வந்து நிறைய கான்ஃபிடென்ஸாக இந்த தடவை நிறைய மூவ் பண்ணியிருக்கேன். ப்ரொடக்டிவாக நிறைய விஷயங்கள் நல்லா போச்சு 2025. 2025ல பண்ண தப்ப 26ல பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்பீங்களா? என்னென்னலாம்? பெருசாக எனக்கே என் மேலே கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இருந்தது. அதை வந்து இந்த நிறைய லேர்ன் பண்ணி அந்த தப்பை வந்து பண்ணக்கூடாது, நம்மளும் எல்லாமே பண்ண முடியும் அப்படிங்கறத நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ 26ல இன்னும் கான்ஃபிடென்ட்டா மூவ் பண்ணுவேன். ரொம்ப கேவலமா போச்சு. ஆனா ஒரே ஒரு பெனிஃபிட், நான் வந்து ஜாப்ல ஜாயின் பண்ணேன் 25 தான். எதனால அந்த கேவலமா போச்சு? வீட்ல கொஞ்ச நாள் இருந்தேன், அதனால கேவலமா போச்சு. ஓ, வேலை இல்லாம வீட்டுல இருக்கிறீங்க, அது கேவலமா போச்சு. 2025னா இவரை மீட் பண்ணேன். ஸோ தட்ஸ் ஸ்பெஷல் அபவுட் 2025. சரி, எங்க மீட் பண்ணீங்க? கசின் அக்காவோட ஃப்ரெண்ட் அவரு. ஸோ யூ ஆர் இன் ரிலேஷன்ஷிப்? அவர்கிட்ட கேளுங்க அதை கேளு. எஸ், வி ஆர் இன் ரிலேஷன். சரி, யார் உங்க ரெண்டு பேர்ல ஃபர்ஸ்ட் லவ் சொன்னீங்க? நான் தான் சொன்னேன். சரி, என்ன பிடிச்சிருந்தது அவங்க? எல்லாமே பிடிச்சிருக்கு, என்ன பிடிக்காம என்ன இருக்கு?